கெத்தா மாசா கேப்டனா ஓஹோய் நொட்டி போச்சு. என்னடா பண்ணிருக்கீங்க, எங்க போய் சேர்ந்துருக்கீங்க? அதாவது இந்த திமுகங்கிற ஒரு கட்சி கேப்டன்ற நபரை அவருங்க தேமுதிக அவருங்க கேப்டன்ற நபரை இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க. அந்த மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே திமுக தான். அப்படிப்பட்ட இடத்துல விஜயகாந்த் இருந்த வரைக்கும் எங்க சேரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அங்கதான் இந்த அம்மா போய் சேர்ந்துக்குது. வெளியில வந்து பேட்டி ஒன்று கொடுக்குது, ஆமாண்ணா அப்படிதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ அந்த அம்மா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா திமுக இப்போ தேமுதிக போய் சேர்ந்துருக்கு. அவரு வந்து ஏதோ லோக்கல் டவுன் பஸ்ல கூட்டத்தை ஏற்றுற மாதிரி எங்கெல்லாம் யாரெல்லாம் கை நீட்டுறாங்களோ அவங்களாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் வந்ததுலேருந்து சும்மா பர்சன்டேஜ் ஓட்டு நம்ம ஆளை தூக்கி போட்டு பஸ்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சேர்த்து போயிட்டு இருக்கிறாப்பல. ஆனால் அவருக்கு தெரியாது வேலியில் போகிற ஓனான எடுத்து வேட்டியில் விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அது 2026 வரைக்கும் நொய்யோ கடிச்சிக்கிட்டு இருக்க போகுது. தற்போது தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டு இது தமிழக அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும், அதுபோக இது விஜய்க்கு எத்தகைய பலனை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் மட்டும்தான் 1+1 2 இருக்காது, ஒன்று 0 போயிடும், அப்படி இல்லைன்னா 11 போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இன்னைக்கு திமுக பக்கம் கட்டி ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 14 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சி அங்கே தான் இருக்கிறானுங்க. என்டிஏ பாவம் அப்பாவே இருக்கிறானுங்க, தெருவோட ஏந்திட்டு இருக்கிறானுங்க. யாராச்சும் கூட்டணி வாங்கினான்னு அந்த பக்கம் யாரும் போகிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா திமுக பக்கமாக கட்டி ஏறிட்டு இருக்காங்க. அது விஜய்ன்ற ஒரு புது நபருக்கு புதுசாக ஒரு அரசியல் களத்தில் ஏறாருல அவருக்கு எத்தகைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. கேப்டன் விஜயகாந்த் 2005 முதல்ல ஒரு கட்சியை தொடங்கினார். அவர் கட்சியை தொடங்கினதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு, அதை நான் பிறகு சொல்லணும். கட்சி தொடங்கினதுக்கு பிறகு மக்களோட தான் கூட்டணி அப்படின்ட்டாப்ல. அது ஒரு நல்ல முடிவாக இருந்துச்சு. ஏன்னாடா இது தொல்லை தாங்க முடியலையா, அதிமுகவும் திமுகவும் ஆண்டு நம்மளை அரிச்சு தின்ட்டானுங்க. அப்போ 2005 ஒரு புது மனுஷன், அது யாரு? விஜயகாந்த். நமக்கெல்லாம் ஒரு பிடிச்ச மனுஷன் ஒருத்தர் வராப்பல அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சரி, முதல்ல மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினாப்புல, விஜய் எப்படி விக்ரமணியில் நடத்தினாப்புல அதே மாதிரி மதுரையில் ஒரு மாநாடு குளங்கடிச்சு ஒட்டுமொத்த மதுரையும் கூலிங்க நின்றுச்சு. விஜயகாந்த் பார்க்க அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. அப்பெல்லாம் சொன்னாங்க இதே மாதிரி தான் சொன்னாங்க, அது அப்படி கூட்டம் ஓட்டா மாறிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஓட்டா மாறினுச்சு. 10% ஓட்டு அண்ணாப்புல. ஆனால் அவர் ஒன்று உள்ள வந்தது ஒன்று புரிஞ்சுக்கிட்டாப்புல, இவங்க பெரிய கேங்கா இருக்கானுங்க, இவங்களை அடிச்சு உள்ள போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உணர்ந்தாரு. அதுக்கு பிறகுதான் 2011 திமுக கூட கண்டிப்பாக சேர மாட்டாப்புல. 2011 ஜெயலலிதா கூட சேர்ந்து ஒரு மனு சம்பவத்தை ஒன்றும் பண்ணாப்புல. அது என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க? அதாவது திமுகவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒன்று அவனுக்கு ஆளுங்கட்சியாக இருப்பானுங்க, இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஆனால் 3வது இடத்துல போய் உட்கார வச்சது அந்த பெருமை யாருக்கு சேரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு தான் சேரும். அந்த வகையில் நான் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டேங்களேன். அதற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மனுஷன் ஆளு செம்ம காண்டானாலும் டென்ஷனாலும் சுருக்கு கோவம் வந்துடும். இந்த பத்திரிகையாளர்கள் யாராச்சும் நோயின்னு கேள்விட்டு இருப்பாங்கன்னா பிடிச்சி திட்டி விட்ருவாப்புல, சேர் எடுத்து அடிக்க போயிட்டாப்புல. ஒரு வாட்டி என்ன செஞ்சாருன்னா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார ஒப்ப மோளை அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாப்புல. நீ ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீ எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்புலங்களா. அது உண்மையாக அவர் வெளிப்படுத்த தியாகிட்ட சொன்னார். நான் அந்த அம்மாவை அப்பெல்லாம் சொல்லலை, பக்கத்தில் ஒருத்தன் எங்கள் அம்மாவை எடுத்து திட்டினான், எனக்கு காண்டாயிட்டு. ஜெயலலிதா பக்கத்தில் உட்காந்துட்டு தான் திட்டினாப்புல. இல்லை அவரை எழுத்து நாக்க துருத்துனேன், அது தப்பாக கண்ணாகி அது ஒரு பெரிய இஷ்யூ அடிச்சுங்களேன். ஆனால் அதுலேருந்து அந்த அம்மா அவனை முடிவு பண்ணிச்சு, விஜயகாந்த்ன்ற ஒரு நபரை அடித்து தம்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சு. திமுக காரணம் என்ன நினைச்சானா அவங்களுக்கும் விஜயகாந்தை பிடிக்காது. என்கிட்ட 2 பேரும் எதிர்த்துல வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆளை சுத்தர காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வேறு வழியே இல்லாமல் தஞ்சம் புகுந்தது தான் பிஜேபி. 2014 எலெக்ஷனில் பிஜேபி கூட போய் கூட்டிருந்தார். அதுக்கு பிறகு 2016 நானே நிற்கிறேன் முதலமைச்சர், நீங்கள் வாங்க அப்படின்னு டாப்பல. அதுக்கு பிறகு அவருடைய கூட்டணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை தொடங்கினாப்புல. தொடங்கி ஒரு பெரிய ஒரு 3% ஓட்டு தான் வந்துச்சுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 3% ஓட்டு தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு இந்த கதைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் பாஜகவோட போனாங்க. அதுக்கு பிறகு கேப்டன் இறந்து போனார். அதுக்கு பிறகு மறுபடியும் அதிமுக அப்படியே களம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரேமலதா அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்கல்ல, விஜயகாந்த் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியை வழிநடத்தி போகிறாங்க. விஜயகாந்த் இருந்த பொழுதும் தடுமாறுல பொழுதெல்லாம் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் குறை சொல்லவே கூடாது. அந்த பிரேமலதான்ற ஒரு பெண் இருக்காங்கல்ல, விஜயகாந்தோட மனைவி, அவங்க விஜயகாந்துக்கு இருந்த சப்போர்ட் மாதிரி வேறு யாருமே அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்க முடியாது. எல்லா இடங்கள்லையும் துணை நின்றாங்க. கேப்டன் முடங்கி போன நேரங்கள்லாம் அவங்க தான் எழுந்து வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் மிக சிறப்பு. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த அம்மாட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது.
தம்பி ஒருத்தர் இருப்பாப்புல சுதீஷ்னு ஒரு ஆளு, அவரும் இந்த அம்மாவும் கேப்டன் முடங்கினது பிறகு இந்த கட்சியை நம்ம தான் வழி நடத்தி போகணும்னு சொல்லி நினைச்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா 2016 எலெக்ஷன் நடக்க போகுது. விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக பக்கம் போகலாமா வேண்டாமா, ஏன்னு கேட்டால் இப்போ ஜெயலலிதாவோட ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இதுக்கு பிறகு நம்ம எங்கே போகிறதுன்னு ஒரு மனக்குழப்பத்திலே இருந்தாப்ப அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவில் இந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு மக்கள் நல கூட்டணி அமைக்கணும்னு பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டது. அது விஜயகாந்த் எடுத்த மிகப்பெரிய தவறு இது, இந்த மக்கள் நல கூட்டணி. அதுக்கு பிறகு அங்கேயிருந்து ஒரு குரூப் வந்து அது ஒரு பெரிய கதை. அப்போ என்ன பண்ணார்னா ஸ்டாலின் இருக்கிறாப்புல இல்லை திமுக ஜெயிச்சிருமோன்னு ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார்னா இந்த கிழமை ஜெயிக்கப்படாது முடிவு போட்டாப்புல யாரு கலைஞர் தான் அப்போ ஜெயிக்கப்படாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணி திருமாவளவன்ட்ட நீங்கள்லாம் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், யாரு சிபிஐ சிபிஎம் விசிகா மதிமுக நீங்கள்லாம் இந்த கட்சியில் கூட்டணியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு வெளியேற்றினதுக்கு பிறகு தனியாக ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. இது யார் சொன்னா? திருமாவளவனே சொன்னாப்புல ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கிட்டாரு, அதுக்காக தான் நாங்கள் வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியாக இன்னைக்கு எங்கே வந்து நின்றுருக்குன்னா இன்னைக்கு மறுபடியும் திமுக காலையே வந்து விழுந்துருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல இது ஒரு நல்லது. யாருக்கு? டிவிக்கு நல்லது, வேற யாருக்கு நல்லது? அவங்களுக்கு யாருக்குமே நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டால் அங்கே கட்டி ஏறிட்டு இருக்கிறாங்க. ஒரு 12-13 கட்சியோட நீங்கள் கூட்டணியில் இருக்குது. யாரு? நம்ம திமுக. அவர்களுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் தியரியே இருக்குது. ராணிமங்கலம்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் ரமேஷே சுரேஷ்னு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ரமேஷும் சுரேஷும் திமுகவில் உள்ள ஒரு பெரிய தலைக்கட்டு. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உண்மை நினச்சிக்கிறாரு. அங்கே போய் தேடி பார்த்தீங்க அடிப்பானுங்க அவங்க. அந்த 2 பேரும் திமுகவில் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு தான் சீட்டு கிடைக்கணும். இப்போ 2 பேரில் ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைக்கும், 2 பேருக்கு பெரிய ஆதரவாளர் கூட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஸ்டாலின் வந்து இல்லைப்பா உங்களுக்கு அங்கே சீட்டு கிடையாது, தேமுதிக ஒரு ஆளுக்கு நான் கொடுக்க போகிறேன்ட்டு தேமுதிக ஒரு ஆளை நிப்பாட்டுறாப்புல. அப்போ இந்த ரமேஷும் சுரேஷும் என்ன பண்ணுவாங்கன்னா காண்டாயிடுவானுங்க. காண்டாயிட்டு எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? திமுக கூட்டணியிலேருந்து வந்த தேமுதிக நபருக்கு இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் திமுக ஓட்டு ஒரு 35% இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 35%ல் 2 டைப் ஆஃப் தான் பர்சன்டேஜ் இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக குத்துறேன் திமுக தான் குத்துவேன், குத்துறேன் திமுக தான் குத்துவேன், உதயசீரன் தான் குத்துவான் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கானுங்களே, அவனுங்கள திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அவனுங்க அங்கே தான் குத்துவானுங்க, யார் இருந்தாலும் சரி அங்கே தான் குத்துவாங்க. ஆனால் இன்னொரு பர்சன்டேஜ் அந்த குரூப் இருக்கானுங்க. அது என்ன மேட்டர்னா நான் உதயசூரியனுக்கு போகலான்னு இருக்கேங்க, ஸ்டாலின் வந்தால் ஓகே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்க டபுள் மைண்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உதயசூரியன் சின்னம் இருக்குல்ல அது பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உதயசூரியன்ற சின்னம் இருக்குல்ல அதுவும் சரி, இந்த ரெட்டலங்கிற சின்னமும் என்றைக்குமே ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கும். யார் நீனாலும் ஜெயிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் எடுத்துக்காட்ட சொன்ன இந்த ராணிமங்கலத்தில் டிஎம்கேங்கிற சின்னமே இருக்காது, அங்கே முரசு சின்னம் இருக்கும். அப்போ அதில் பெருவாரியான பர்சன்டேஜ் ஓட்டு எங்கே போகும்னா நான் திமுகவுக்கு போகல, சரி நான் விஜய்க்கு போட்டுறேன் அப்படின்னு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரா? இப்போ நான் சொன்ன அந்த குரூப் இருக்காங்களா, இந்த டபுள் மைண்டடாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயை பிடிக்கணும், சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்து பிடிச்சிருக்கேன், எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லை. இன்றைக்கி அங்கே சின்னமே இருக்காது. அப்போ அந்த பெரிய குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா சரி உதயசீரன் சின்னம் தான் இல்லை குத்துறாது ஓட்டாது டிவிக்கு அப்படின்னு குத்தி விட்டுருவானுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை தொகுதிகள், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் திமுக ஒரு 80 தொகுதிகளை தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும். அப்படி ஒதுக்குனுச்சுன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இந்த மேத்தமெட்டிக்ஸ் செல்லுபடி ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு குடிமை பிடி சண்டையாக இருக்காங்க, அடிச்சு பிடிச்சி நடக்கிறாங்க, மாணிக்கம் தகவலாம் ரகலை விட்றாப்புல விட்டு வாருன்னு மாறிட்டு இருக்கிறாப்புல. அப்படி இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் தற்போது வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது ஒரு திமுக தொகுதியில் இப்போ காங்கிரஸ் நிப்பாட்ட வைக்கிறாங்க, அங்கே ஓட்டு போடணும்னவங்க ஏற்கனவே மாநில தகுதி உரண்டை எழுத்து வச்சுக்கிறாப்புல. அப்போ அங்கே ஓட்டு போட மாட்டாங்க, அந்த ஓட்டில் எங்கே ஆகும்? டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த திமுக ஓட்டெல்லாம் இந்த காங்கிரஸ் உள்ள ஒரு வேட்பாளருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாங்க, திமுக ஓட்டு போட்டு நான் விஜய்க்கே ஓட்டு போட்டு போகிறேன் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது விசிகாவிலையும் நடக்கும். இந்த 4.5 வருஷ ஆட்சியில் இவங்க படுத்து எடுத்துருக்காங்கப்பா. அந்த தலித் சமூக மக்களையும் பட்டியலின சமூக மக்களையும் எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எவனும் கண்டுக்கலை, திருமாவளவனே கண்டுக்கலை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் நடக்கிறதாங்க அப்படின்றாப்புல யாரு? திருமாவளவன். எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம்! ஒரு தலித் ஆளுக்கு ஒரு தலித் சமூகத்தில் ஒரு பிரச்சனைனா கண்டிக்கணும். நான் என்ன கூட்டணி கட்சி இருந்தாலும் நான் கண்டிக்கிறேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுக்கலாம். அது அதிமுக கட்சியிலையும் பிரிலையும் இருந்துச்சுக்க, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு யாரு? திருமாவளவன். அப்போ காண்டாவானா இல்லையா? அவன் உன்னை நம்பி தானே நீ வந்து ஒரு தலித்துகளுக்கான பிரதிநிதியை ஒன்று அனுப்பிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீட்டு சோம்படிச்சுக்கிற. அப்போ அதை எப்படி ஓட்டு போடுவான்? இதே இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ திருத்துறைப்பட்டினம் ஒரு தலித் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு திமுக காரன் நிப்பாட்டுறீங்க, அங்கே உள்ள முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசிக ஆளு.
அவன் திமுகவில் நீங்கள் நிப்பாட்டனா அவன் எப்படி உனக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவான்? போட மாட்டான், காண்டாயிடுவான். அவன் கொண்டா குத்துவான் டிவிகேக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்? அதிகபட்சமான ஓட்டு டிவிகேக்கு போடுவோம், அள்ளிட்டு போடுவாப்புல. சும்மா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆள் பிரச்சாரமாக பண்ண தேவையில்லை, ஈஸியாக கொண்ட வாரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதிமுக செயலி என்ன நடக்குதுன்னா இதே மாதிரியான பெரிய கூட்டணிகளுக்கு ஒதுக்குறாங்கல்ல, அப்போ அங்கேயும் அதே மாதிரி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ ஒரு பெரிய கருத்து கணிப்பில் விஜய் இத்தனை இடம் பிடிப்பார் அத்தனை இடம் பிடிப்பார்னு வருது இல்லை, இன்னைக்கு பெரிய அளவில் விஜய் ஆட்சி மேலே போயிட்டு இருக்கிறாப்புல. எப்படி எந்தெந்த இடங்கள்லாம் கூட்டணி கட்சி நிப்பாட்டுறாங்களோ அங்கெல்லாம் ஓட்டு ஃபுல்லாக எங்கே ஷேர் ஆகுதுன்னா விஜய்க்கு ஷேர் ஆகுது அப்படின்னு தான் இதான் கருத்து கணிப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய்க்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுது. நீ தலைவா, நீ வீட்டிலே இருக்கு, நீ வர கூட வேண்டாம், நீ வந்தாதாச்சும் ஒரு டெத்து விடு இழவு விடுது, அதை வச்சு இவனுக்கு பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு போக விஜய் அவர்கள் நான் பிரச்சாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு வந்துட்டாப்புல, மைக்கை கையில் பிடிச்சி ரோட்டில் போயிட்டாப்புல. அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இவங்க விட மாட்டானுங்கன்னு வச்சுங்களேன். அப்படி வந்து பேசினா ஒட்டுமொத்த ஓட்டையும் அள்ளிட்டு போயிடுவாப்புல. கூட்டணி கட்சி எங்கெல்லாம் ஒதுக்குறீங்களோ இவங்க ஒரு 80 தொகுதி ஒதுக்குவானுங்க, இவங்க ஒரு 80 தொகுதி ஒதுக்குவானுங்க. அதில் உள்ள மேக்சிமம் ஓட்டு விஜய்க்கு வந்துச்சுன்னா பெரிய அளவில் தலைவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, தேமுதிகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துக்கிறான்னு வச்சுக்கிறேன். அதில் இவங்களெல்லாம் வந்து விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த திமுகங்கிறது கேப்டன் விஜயகாந்துக்கு அவங்க பண்ணின துரோகங்கிறது சாதாரண துரோகம் கிடையாது. முதல்ல அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினாரு, அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு இலவசமாக கல்யாணத்தை பண்ணி வச்சார். அது போக அந்த விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தில் போனீங்கன்னா கம்மியான ரேட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜயகாந்துக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்லேருந்து. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோடு போட இடைஞ்சலாக இருக்குன்ட்டு விஜயகாந்தோட கல்யாண மண்டபத்தை அடித்தாங்க. அப்போ ஆள் செம்ம காண்டாயிட்டாப்புல, அவருக்கு தெரியும் ஷார்ட் டெம்பர் அடிச்சு தூள் பறக்க விட்டுருவாப்புல. இவர் என்ன பண்ணாருன்னா, அதுலேருந்து திமுக ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருந்தார்ல, அப்போ முடிவு பண்ணார், நம்ம கண்டிப்பாக இவனுங்க கொட்டத்தை அடக்கி ஆகணும், நம்ம அரசியலுக்கு வந்தே ஆகணும், இவனுக்கு நம்மளே இந்த பாடுபடுத்துறாங்களே, இந்த ஏழ்மைப்பட்ட மக்களை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதற்கு பிறகு மறுபடியும் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இவனுக்கு இந்த மீடியான்ற ஒரு டூலை கையில் வச்சுக்கிட்டு விஜயகாந்த் மேலே தொடுக்கப்பட்ட போர் இருக்குல்ல, அது ஜனநாயகத்திற்கு எதிரான போர். ஒரு மனுஷனை இப்படி நீ அடிச்சிருக்கே கூடாது. அந்த மனுஷன் சும்மா நார்மலாக பேசலாம், அவர் ஷார்ட் டெம்பர். இன்னைக்கு விஜய்க்கு என்ன பாடுபடுத்துறாங்களோ அதை அப்படியே விஜயகாந்துக்கு பண்ணாங்க, அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அவரை இந்த நிலம் அவர் செத்ததுக்கு காரணம் இவங்க தான்யா. அது செத்ததுக்கு காரணமே ஒன்று திமுக, ஒன்று திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கிற இந்த மீடியாஸ் அவ்வளோ பாடுபடுத்துனாங்க. அதனால சொல்கிறேன், அப்படிப்பட்ட திமுகவோட இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்குன்னா உண்மையிலேயே விஜயகாந்துடைய ஆன்மா இவர்களை கண்டிப்பாக மன்னிக்காது. அதாவது வடிவேலுன்ற ஒரு நபர் இருப்பார். இந்த வடிவேலுன்ற நபர் அவங்கள திமுக விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு, அதை இதில் பயன்படுத்திக்கிட்டு கொண்டாந்து விஜயகாந்த வடிவேலை வச்சு எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ. அவன் குடிகாரன், அவர் என்ன கேப்டன், அவன் என்ன பெரிய கேப்டனா, கப்பல் ஓட்டுறவன் தான் கேப்டன், தண்ணிக்கு மேலே மிதக்கிற கப்பல் ஓட்டுறவன் தான் கேப்டன், தண்ணியிலே மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டனா அப்படின்னு விஜயகாந்துக்கு மேலே பயங்கரமான போரை தொடுத்தாங்க. ஐயோ அப்போயெல்லாம் நான் சின்ன பிள்ளைய, நமக்குலாம் விவரம் தெரியாது இல்லை. இப்போ அவர் சோஷியல் மீடியாலும் பெருசாக கிடையாது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமே, ஏன்னாட்டா இப்படி அடிச்சிருக்கானுங்க ஒரு மனுஷனை, ஒரு நல்ல மனுஷனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கானுங்க, மீடியாவில் அடிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு இருக்கிற தெளிவு, இன்னைக்கு விஜய் மேலே ஏதாச்சும் ஒரு ட்ரோலு தப்பாக பேசிட்டா இன்னைக்கு பூந்த போட்டு பொழக்கிறானுங்கல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதை மாதிரி கேப்டனுக்கு ஒரு டீம் இல்லாமல் போயிட்டானுங்கப்பா. அதனால தான்ப்பா நீங்க அடித்து சாச்சிட்டாங்க, அம்மா மாதிரி உருவத்தை அடித்து உண்மையிலே சாச்சிட்டாங்க. அதிமுக திமுகன்ற ரெண்டு பெரிய கட்சிகள், பெரிய பிம்பம், விஜயகாந்த்ன்ற ஒரு சின்ன பிம்பத்தை அடித்து சிறைச்சிட்டாங்க. அவரை தப்பான ஒரு முறையில் அவன் ஒரு குடிகாரன், அவன் வளருவான் அப்படின்னு சொல்லியே தேமுதிக கட்சியும் ஒழிச்சானுங்க, விஜயகாந்தையும் ஒழிச்சாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்சியோட நீ போய் ஏமா நீ கூட்டணி வச்சிருக்கிற, அதுதான் எனக்கு அடுப்பு. நீ எங்கே போய் என்டிஏ கூட்டணியில் போயிருந்தா கூட எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் டிவிக்கு கூட வந்திருக்க தேவையில்லை. இரண்டாவது தலைவன் ஒத்தையில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாப்புல சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான், அதை பார்க்கறத நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் போயிருந்தாலும் இந்த அளவுக்கு அதிர்த்து வந்திருக்காது. இரண்டா முன்னாடியும் நீங்கள் அதை என்டிஏ கூட்டணியில் இருந்தீங்க. ஆனால் தற்போது திமுக கூட்டணி வந்திருக்கேன் அப்படிங்கிறது பெரிய அளவு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக டிவிகேல வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். டிவிகேக்கு வந்திருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இவ்வளோ ஒரு உச்சத்தை அடைஞ்சார்ல, அதற்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி. விஜயோட அப்பா தான் மிக முக்கிய காரணம். அதை அவரே சொல்லியிருந்தார். 13 படங்கள் நடிச்சிருக்கிறாப்பாப்பா. அதில் வெற்றின்னு ஒரு படத்தில் தான் முதல்ல விஜய் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சின்ன பையனா. அதுலேயும் சட்டம் ஒரு இருட்டையெல்லாம் செம ஹிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்ட்டு தான் விஜயை தூக்கி வரத்து அவர் ஒரு படம் செந்தூர பணி நடிச்சு கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சிட்டு இருப்பேன், உண்மையிலே 2 பேரும் அதான் நினைச்சிட்டு இருப்பேன்.
என்கிட்ட விஜயகாந்தா. அப்போ நம்ம அந்த வயசுல மெச்சூரிட்டி கிடையாதுல்ல, ஆகா 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அது களத்தில் ஒர்க் அவுட் ஆனிச்சு. விஜயகாந்த் இறந்து கிடந்த போது காலங்காத்தாலே ஓடி போய் நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். முதல் நபரா, அதாவது பெரிய சினி ஃபீல்டில் உள்ள பெரிய குரூப்லேயும் விஜய் தான் முதல்ல போய் நின்று அப்படி திரும்பி அந்த சபை பெட்டியை பார்த்தா இருப்பாருங்க, உடஞ்சிட்டாங்க எல்லாருமே. உண்மையிலேயே உடஞ்சிட்டாங்க. ஏன்ட்டா என்ன நீ தூக்கி விட்ட ஒரு அண்ணன், நீ கிடக்கிற இப்படி பணமாக கிடக்கிற, உன்னை கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கிற, அவ்வளோ கூட்டம் இருக்கு, தூக்கி பிடிச்சி கொண்டு வராங்க. கடைசியாக அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போனா அப்படி இல்லை, முடிஞ்சுது. செம்ம மெல்ட், எல்லாரும் மெல்ட் ஆகிட்டாங்க. அப்படி 2 பேருக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் இருந்துச்சு. இப்போ மதுரை மாநாட்டில் கூட விஜய் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தார், என் அண்ணன் புரட்சி தளபதி விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது, என் அண்ணன் சொல்லும் போது நமக்கு ஒரு இது இருந்துச்சுல்ல. இன்னைக்கு அவங்க 2 சேர்ந்துருந்தாங்க. ஏன்னா அண்ணன் தம்பி பாண்டிங் இன்னுமே ஒரு கூட்டாது. இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் அண்ணன் தம்பி பாண்டிங் தான் இருக்குது. கட்சி வேணா அங்கே போயிருக்கலாம்ப்பா, பாண்டிங் இங்கே நிற்குது, விஜயனோட மனசாட்சி இங்கே நிற்குதுன்னு பசங்க நம்புறாங்க. அது பெரிய அளவில் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது. அந்த விதத்தில் அது டிவிகேவுக்கு அது சாதகம் தான். அதுபோக உண்மையான கேப்டனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்கன்னா தெரியுது. ஏன்னு கேட்டால் ஒரு தங்கத்தை தொலைச்சாச்சு, நல்ல மனுஷனை, ஒரு வைரம் வந்திருக்கு, அதை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு கேப்டன் தொண்டர்களே கடந்த மாநாட்டில் பேசுனதை நம்மளாம் பார்த்தோம்ல. அது அநேகமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எங் தாத்தா சொந்தங்களாகிய நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தேமுதிகங்கிற ஒரு கட்சி திமுக போய் சேர்ந்துக்குது. இதுலேருந்து உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக இது வெற்றி கூட்டணியா இல்லை இது கண்டிப்பாக மாறும்? ஏன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கலில் மட்டும்தான் எவனோ 2 பேர் இருக்கிற ஒரு முடிவு வேற ஒரு ஆளுக்கு சாதகமாக மாறிடும். யாரோ 2 பேர் இருக்கிற தப்பான முடிவு வேற ஒரு ஆளுக்கு சாதகமாக மாறிடும். அதே மாதிரி இன்னைக்கு திமுக தேமுதிகங்கிற 2 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு, அவங்க சரியான நேரத்தில் தப்பான முடிவு எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த முடிவு கண்டிப்பாக விஜய்க்கு பெரிய அளவில் ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுபோக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.